வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொரித்த கோழி இறைச்சியுடன் புழு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்புதூர் பகுதியில் உள்ள கடையில் அர்ச்சனா என்பவர் பொரித்த கோழி இறைச்சியினை பார்சல் வாங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. பார்சலை திறந்து பார்த்தபோது அதில் பொரித்த நிலையில் புழு இருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்பு துறையினரின் அலட்சியத்தால் வெளி உணவுகள் சுகாதாரமின்றி உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எங்கள் ஏரியா பக்கத்தில் RM சிக்கன் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே நான் சிக்கன் கவாப் வாங்கிட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புழு ஃப்ரை ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். எது சாப்பிட்டா என்ன ஆயிருக்கும் குழந்தைங்களுக்கு தெரியல எனக்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கட்டி செயல்திறனற்ற திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காங்கேயம் நகராட்சி அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நூலகம் என அரசு அலுவலகங்கள் இரண்டாக காணப்படுகிறது. இந்நிலையில் காங்கேயம் தொகுதி விடியா அமைச்சர் மூபே சாமிநாதனின் சட்டமன்ற அலுவலகம் கடந்த 4 ஆண்டுகளாக பூட்டப்பட்டு புதர் மண்டிய நிலையில் தற்போது அதன் அருகிலேயே சில மீட்டர் தூரத்தில் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சுமார் 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படுகிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள், தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெறாத நிலையில் வாஸ்து காரணமாக அந்த அலுவலகத்தை விடியா அமைச்சர் மாற்ற திட்டமிட்டுள்ளாரா என காட்டமாக கேள்வி எழுப்புகின்றனர்.